என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட காசு இப்போ டைட்டாக இருக்குது அப்படின்னு. நானும் கடையில் வேலை செய்கிற ஓனர்கிட்ட போய் சொன்னவாவது அவங்களாவது ஏதாவது இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீயாச்சு அவனாச்சு அப்படிங்கிறானுங்க. இதே இது வந்து அவன் கடையில் வந்து போலீஸ் கேஸ் ஏதோ ஒன்று ஆகி போலீஸ் வந்து விசாரித்து அவன் இதே தான் சொல்லுவானா, வெளியில் போய் என்னமோ நடந்துச்சு எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு இதே தான் அவன் சொல்லுவானா? இல்லை கேட்குறேன் நான் எல்லாமே நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் இத்தனை நாள் நான் ஏன் வீடியோ நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இடிச்சுட்டு போனார் இல்லையா, அவர்கிட்ட நான் காசு கேட்டிருந்தேன். அந்த நாய் வந்து ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கிட்டு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் வந்துட்டு இன்னும் சம்பளம் வரல, இன்னொரு 5 நாள் கழிச்சு தரேன்னா, அப்புறம் வந்து பொங்கல் முடிஞ்சிட்டு தர்றேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சிட்டு கேட்டால் அந்த நாய் என்ன தெரியுமா சொல்லுச்சு, என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட காசு இப்போ டைட்டாக இருக்குது அப்படின்னு. நானும் கடையில் வேலை செய்கிற ஓனர்கிட்ட போய் சொன்னவாவது அவங்களாவது ஏதாவது இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீயாச்சு அவனாச்சு அப்படிங்கிறானுங்க. இதே இது வந்து அவன் கடையில் வந்து போலீஸ் கேஸ் ஏதோ ஒன்று ஆகி போலீஸ் வந்து விசாரித்து அவன் இதே தான் சொல்லுவானா, வெளியில் போய் என்னமோ நடந்துச்சு எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு இதே தான் அவன் சொல்லுவானா? இல்லை கேட்குறேன் நான். ஏன்னா எனக்கு அவ்வளோ காண்டாக இருக்குது. நான் நடுவில் வீடியோ போடாத காரணமாக அதுதான். நான் நேற்று வீடியோவில் வந்து நான் சொல்லலை. ஏன் நான் அதை சொல்லலை அப்படின்னா, சரி வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். சரி இல்லை, நம்ம ஏன் மறைக்கணும், நம்ம எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் நமக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னமோ நான் தான் தப்பு பண்ணிட்டு ரோட்டில் வந்து நிறுத்தி வச்சுட்டு அவனை வந்து இடி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என் வீட்டு வாசல்லாம் நான் நிறுத்தியிருக்கேன், அது பார்க்கிங் ஏரியா, அதுவும் வந்து ஒயிட் லைன் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒயிட் லைனுக்குள்ளாரதான் என் வண்டி நிற்கிது. சரிங்களா, நின்றுட்டு இருந்த வண்டியை வந்து தெரியாமல் வந்து இடித்தாலும் தப்பு தான், தெரிஞ்சு வந்து இடித்தாலும் தப்பு தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறானுங்க, நீ ரோடை ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறேன். டே, ரோடு நோ பார்க்கிங் இல்லைடா, இது பார்க்கிங் ஏரியா. நோ பார்க்கிங்னா போலீஸ்காரனே கொண்டு வந்து நம்ம போர்டு வைப்பா, இங்க வந்து பார்க்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரியா, அது கூட தெரியாத தற்குறி டேஷ் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கேன். நானும் சரி பேசக்கூடாது என்னமோ சொல்லிட்டு போங்கடா, மயிரா போச்சு, இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனால் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இன்னுமே வந்து கமெண்ட்ஸ் அந்த வீடியோக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. வண்டி வந்து 10 ரூபா பிளாஸ்டிக் வண்டி, 10 ரூபா பிளாஸ்டிக், 10 ரூபா கொடுத்து நீ வண்டி ஷோரூமில் எடுத்து கூட பார்க்கலாம். 3.5 லட்ச ரூபாடா வண்டியோட ரேட்டு, 10 ரூபா பிளாஸ்டிக். ஆமாம், இவனுங்க வண்டியெல்லாம் நம்ம அப்படியே காஸ்ட்லி, அதுவும் R15 KTM இதெல்லாம் வந்து அப்படியே வந்து என்னது கீழே விழுந்தாலும் உடையாத அப்படியே யுகத்தில் செய்கிறானுங்க. எனக்கு வந்து என்னன்னா, அவன் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி இடித்தப்போ சாரி ப்ரோ தெரியாமல் பண்ணிட்டேன், நம்ம இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணியிருந்தான்னா, நானும் ஒரு சரி இல்லை எனக்கு நீங்கள் ரெடி பண்ணி தான் தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 1 or 2 டைம்ஸ் நான் கேட்கும்போது, ப்ரோ இல்லை ப்ரோ சாரி ப்ரோ எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது ப்ரோ, நீங்களே ஏதோ ஒன்று பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பொறுமையாக பேசியிருந்தா நான் சரி பரவாயில்ல விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருப்பேன். ஆனால் அவன் பேசுகிறதெல்லாம் எகத்தாளமாக அப்படி அதுக்கு என்ன பண்ணுறது சரி அப்படின்னு பேசினான்னா நமக்கு எவ்வளோ வரும். ஏண்டா 3 லட்ச ரூபா கொடுத்து வண்டியை வாங்கிட்டு நீ வந்து போச்சுன்னு வந்து இடிச்சுட்டு போவ, நாங்கள் இங்கே வந்து வண்டி செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கணும், நீ வந்து ஜாலியாக போயிட்டுருப்ப. சரியான காண்டாயிருச்சு. அன்றைக்கி நான் கடைசியாக நான் போய் அவன்கிட்ட காசு கேட்கும்போது இல்லை காசெல்லாம் இல்லை அப்படின்னு அவன் ஓனர்கிட்டலாம் பேசினதுக்கு அவன் ஓனர் வந்துட்டு, நான் ஆக்சுவலாக அவன்கிட்ட கேட்டிருந்தது நான் காட்டுறேன், அந்த இடத்த காட்டுறேன், அந்த ஒரு ஸ்பேர் பார்ட்டுக்கு மட்டும் 1750 ரூபா அவன்கிட்ட கேட்டிருந்தேன். வேறு மீதி எல்லாம் செலவு நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உங்களுக்கு பண கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, உங்களால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, இந்த 1750 ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கே வந்து அவன் இத்தனை பேச்சு. அவன் ஓனர் என்னங்கிறான், அதில் நான் 50% தரேன் அப்படிங்கிறான். சரி நீ 50% தரேன்னா என்னோடய டோட்டல் காஸ்ட்டு இப்போ நான் செலவு பண்ணது வந்து 23,000 ரூபா. 23,000 ரூபாவில் 50% நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் அதெல்லாம் முடியாது, இப்போ நீ கேட்ட ஸ்பேருக்கு என்னமோ அதுக்கு அதில் 50% போடா புண்டை, நீயே வச்சுக்க அந்த காசை, நான் உனக்கும் வேலை செய்கிறவனுக்கும் பிச்சை போட்டதை நினச்சிக்கிறேன்டா சொல்லிட்டே தான் நான் வந்தேன். ஏன்னா அவ்வளோ காண்டாயிருச்சு. என்ன சும்மா எனக்கு என்ன மேலே மலையிலிருந்து கொட்டுதா, ஒவ்வொரு ரூபாயும் நான் இங்கே கஷ்டப்பட்டு 10 மணி நேரம் நான் இங்கே ஆஃபீஸ் ஷிஃப்ட்டு பார்த்து காலையில் நியூஸ் பேப்பர் போட்டு நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா வந்து டீ கடை தான் வச்சுருக்கிறேன், எங்கள் அப்பா கடையாக எடுத்துகிட்டு போய் டீ கொடுத்துட்ருக்கிறாரு. நாங்கள் இன்னும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், எங்களுக்கு ஒன்றும் சும்மா வரல, வந்து அசால்ட்டாக வாயில் சொல்லிட்டு போயிடுறீங்க.
இந்த மாதிரி உனக்கு என்னடா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற 50,000 உனக்கு சும்மா உட்காந்து எந்திரிச்சு வர்றதுக்கு, சும்மா உட்காந்து எந்திரிச்சு தர்றதுக்கு கம்பெனிக்காரனை பைத்தியக்கார கூதியா அவன் தர்றதுக்கு. ஸோ வண்டி தான் இதோட டோட்டல் லுக்கு. இப்போ இதில் வந்து 2 டயர் நான் வந்து புதுசு போட்டிருக்கேன். 2 மிச்சலின் டயர் வாங்கி போட்டிருக்கேன். 2 மிச்சலின் டயர் யார்கிட்ட வாங்கி போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இல்லைன்னா ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். யாருக்காவது மிச்சலின் டயர் ரோடு 5 டயர் வேணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாரு. வண்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக ஸ்க்ராட்சு, சரிங்களா. இந்த ஸ்க்ராட்சை வந்து ரெடி பண்ண முடியாது, ஏன்னா இது பிளாஸ்டிக்கு, ஓகேங்களா. இந்த இடத்துல பட்டி வச்சாலும் நிற்காது, எது வச்சாலும் நிற்காது. பெயிண்ட்டு டச்சப் பண்ணாலும் அது தனியாக தெரியும், ஓகேவா. இந்த ஒரு பீஸுக்கு மட்டும் இந்த இங்கேருந்து இது வரைக்கும் வர்ற பீஸ் வந்து செப்பரேட்டாக கிடைக்கும். இதோட ப்ரைஸு வந்து 1750 ரூபா. இதோட ப்ரைஸு மட்டும்தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், சரிங்களா. இப்போ நான் இதை ரீப்ளேஸ் பண்ணேன் இல்லை நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு தனியாக நான் பிபிஎஃப் ஒட்ட முடியாது. பிபிஎஃப் ஒட்டணும் அப்படின்னா டோட்டலாக நான் வண்டிக்கே தான் நான் பிபிஎஃப் ஒட்டணும். அதுக்கு எவ்வளோ ஆகும்னா 18,000 ரூபா ஆகும் பிபிஎஃப்க்கு. இந்த கிராஷ் கார்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, இந்த இடம் உள்ளே போய் இந்த இடத்துல டச் ஆகிட்டு இருக்குது. இந்த போல்ட் வந்து இதில் டச் ஆகிட்டு இருந்தது, சரிங்களா. அது பெண்ட் எடுக்க சொன்னேன். அவங்களால எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுத்து வெல்டிங்கெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுன்னு வெல்டிங்கெல்லாம் திருப்பி அடிச்சிருக்கிறாங்க. அடித்து பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்குறாங்க. அப்போவும் இந்த இடத்துல வந்து கேப்பே கிடையாது. இதே இது வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு, என் விரலே உள்ளே போகுது, அந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பெண்ட் எடுத்தால் பைப்பு உடஞ்சிரும், அவ்வளோ ஹெவி இல்லை பைப்பு அப்படின்ட்டாங்க. இப்போ நான் திருப்பி மாற்றணும் அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து 10,000 ரூபா கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. இது ஒரு 10,000 ரூபா, பிபிஎஃப்க்கு ஒரு 17,000 ரூபா, 27,000 ரூபா, இதுக்கு ஒரு 1750 ரூபா. கிட்டத்தட்ட வண்டிக்கு எவ்வளோ செலவு, 30,000 ரூபா இன்க்ளூடிங் லேபரு, கொரியர் சார்ஜு எல்லாமே சேர்த்தி, ஓகேவா. 30,000 ரூபாவில் நான் அவர்கிட்ட எவ்வளோ கேட்டேன், 1750 ரூபா மட்டும். வாயில் அசால்ட்டாக சொல்கிறவங்கள இப்போ வந்து கமெண்ட் போடுங்கடா பார்க்கலாம். வந்து வண்டிக்கு இவ்வளோ செலவு இருக்குது, சரிங்களா. இப்போ நான் இதில் என்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டி இதை கீழே விழுந்ததில் உள்ள ஃபேரிங்கு, பின்னாடி வண்டியோட பாடி கிட்டெல்லாம் ரைட் சைடில் ஃபுல்லாக எல்லாமே கழுந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு போய் நான் சர்வீஸுக்கு கொடுத்து கம்பெனியில் அது நான் ஃபிட்டிங் பண்ணிட்டு வந்ததுக்கு 2,000 ரூபா பில்லு. அடுத்தது இது பெண்ட் எடுக்க கொடுத்துருந்தேன்ல, அங்கே 600 ரூபா இந்த பெண்ட் எடுக்கிறதுக்கு. ஆனால் கடைசியில் பெண்டு ஃபுல்லாக எடுக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது. இது ஒன்றாச்சா. அடுத்தது வண்டி வீல் வந்து பெண்ட் ஆயிருச்சு. எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அவன் வந்து இடித்த இம்பேக்டில் இந்த வண்டி அந்த வண்டி மேலே விழுந்ததில் பெண்ட் ஆகிருக்குது, ஓகேவா. அதுக்கு எனக்கு எவ்வளோ தெரியுமா செலவாச்சு, 4,000 ரூபா. இப்போ இதெல்லாம் வந்து யார் எனக்கு காசு தருவா, கிட்டத்தட்ட 40-50,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு செலவு. ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு அவன் லைட்டாக இப்படி ரைஸ் பண்ண மாதிரி இருக்கும், லைட்டாக வந்து டச் ஆகி கீழே விழுந்த மாதிரி தான் இருக்கும். அவன் கொண்டு வந்து அடித்தது பின்னாடி பேக் டயரில் இடித்தது. என் வண்டி பக்கத்தில் ஹங்கு நின்றுட்டு இருந்துச்சுல, ஹங்கில் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து சாரி கார்டு இருக்கும், கால் வைக்கிறதுக்கு, லேடிஸ் கால் வைக்கிறதுக்கு கார்டு இருக்கும். இந்த கார்டு வந்து பின்னாடி டயரில் குத்தி அந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட்டு, அந்த ஒரு சின்ன டென்ட்டு எடுக்கிறதுக்கு 4,000 ரூபா. சரி மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட இங்கே என் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆஃபீஸ் வந்துச்சு, இதுக்கு மேலே vlog எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டு அப்படி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம அடுத்தடுத்த போகிற ரைட்ஸோட அப்டேட் எல்லாமே அதில் தான் ஃபஸ்ட்டு வரும். நான் எங்கே போகிறேன், யாரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்டேட்டும் அதில் தான் ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதிலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், டாடா பை பை, டேக் கேர்.